அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நமக்கு தெரிந்து வந்தே மாதரம் என்ற பாடல் வரிகள் முதல் வரி தான் எல்லாருக்கும் தெரியும். வந்தே மாதரம் மட்டும்தான். அது பாடலாக தெரிந்ததை விட பொதிகை தொலைக்காட்சியை போட்ட உடனே காலையில் ஒரு இசையாக ஒலிக்கும். அந்த இசை மட்டும் நம் காதுக்கு இனிமையாக இருக்கும். அதற்கு மேல் நாமும் அதை பற்றி கவலைப்பட்டதில்லை. இது ஏன் ஒலிக்கிறது என்று கேட்டதும் இல்லை. சரி, அது ஒரு நல்ல இனிமையாக இசையமைக்கப்பட்ட பாடல். ஆனால் இன்றைக்கு ஏன் அது இவ்வளவு அரசியல் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது? எதற்காக இத்தனை விவாதங்களை எழுப்புகிறது? இதில் ஆதரவாக கருத்து சொல்கிறவர்களெல்லாம் அக்மார்க் அல்ல ஸ்வஸ்திக் மார்க் தேச முத்திரை பதிக்கப்பட்டவர்களாகவும், இல்லை அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறது அல்லது எனக்கு இந்த கேள்வி இருக்கிறது என்று கேட்பவர்களெல்லாம் நாளைக்கே நாடு கடத்தப்பட வேண்டிய தேச விரோதிகளாகவும் சித்தரிக்கப்படுவதன் பின்னணி என்ன? இந்த பாடலுக்கும் 2047 இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று கட்டமைக்கப்படும் ஒரு கனவுக்கும் என்ன தொடர்பு? எந்த ஒரு அரசுக்கும், எந்த ஒரு நல்ல அரசுக்கும் எதிர்கால திட்டம் வேண்டும், அது தவறில்லை. அதிலும் ஒரு 20 ஆண்டுகள் தாண்டி சிந்திப்பது என்பது மிக இயற்கையானது, தேவையானது. 1990 மலேசியாவில் அப்பொழுது பிரதமராக இருந்த மகாதிர் முகமது அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அது விஷன் 2020. அப்போ 90களிலேயே மலேசியாவில் எங்கு பார்த்தாலும் 2020 என்ற அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். மின் விளக்குகள் ஒளிரும். அப்போது அவர்களுடைய கனவு ஒரு 30 ஆண்டு கழித்து என்பது ஒரு கணக்கீடு. ஆனால் 2047 என்பது என்ன கணக்கு? 2025 ஒரு 10, 20 நம்ம சொல்லுவோம். ஒரு 8 வந்துருச்சுன்னா ஒரு 2 சேர்த்து போடு, 10 ஆயிரட்டும். மதிப்பெண்ணே 33 வந்தால் அப்போல்லாம் ஒரு 1.5 மார்க் போடுப்பா, 34 ரவுண்டாக்கி 35 போட்டு எங்களெல்லாம் பாஸ் பண்ணி விட்ட பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா கணக்கு என்பது ஒரு வட்டத்துக்கு கொண்டு வருவது, ஒரு முடிவான எண்ணுக்கு கொண்டு வருவது. இது ஏன் 2047? 1947 ஒரு நூற்றாண்டை கணக்கு வைக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு நூற்றாண்டை கணக்கு வைக்கும் பொழுது ஒரு அரசாங்கத்தினுடைய இலக்கை நோக்கி சில பழமையான பொருட்கள் அல்லது சிந்தனைகள் ஒரு மாற்றத்துக்கான எடுத்துக்காட்டாக காட்டப்படும். நாம் இந்த ஒரு நூற்றாண்டில் என்ன சாதிச்சிருக்கோன்னா அதுக்கு ஒரு 2000 ஆண்டுக்கு பின்னால் நமக்கு ஒரு வரலாற்று செய்தி இருக்கலாம். அந்த செய்தியை எடுத்து இப்போது நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அன்றைக்கு இந்தியா இவ்வளவு வளர்ச்சி இல்லாத நாடாக இருந்தது. இனி எங்கள் தொழில்நுட்பத்தில் இப்படி ஒரு குறியீட்டை நாங்கள் எட்டப் போகிறோம், அதற்கு இதனை நாங்கள் ஒரு அடையாளப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லலாம். நான் அதிகமாக ஒப்பிட்டு கொள்ளக்கூடிய ஒரு இப்படி பழமைக்கும் எதிர்கால தொலைநோக்கு திட்டத்துக்குமான ஒரு தொடர்பு எங்கிருந்து கிடைக்கும் என்றால் ஒரு 2000 ஆண்டு தாண்டி கூட போக முடியும். இன்னும் பேராசிரியர் ஐயா கருணானந்தம் அவர்கள் சொல்லுவது போல இந்த சங்க இலக்கிய காலம் என்பது ஒரு 5000 ஆண்டுக்கு பின்னால் போகும். 2000 ஆண்டு என்பது பொய். அப்போ 5000 ஆண்டுக்கு பின்னால் இருந்து ஒன்றை எடுத்து இன்றைய தமிழ்நாட்டின் ஆட்சிக்கு அல்லது இனி வரக்கூடிய ஆட்சிக்கு உங்களால் ஒரு அடையாளத்தை, குறியீடை வைக்க முடியுமா? வைக்க முடியும். ஒரு ஆட்சியில் இருக்கிறவர் அந்த மக்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால திட்டத்திற்கு ஒரு குறியீடை எடுக்க முடியும். அப்படி ஒரு குறியீடு கல்வியை பற்றி ஒரு மன்னர் எழுதிய பாடலாக இருக்கிறது. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே, பிறப்பு ஓரன்ன உடன்வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும், ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தவன் வருக என்னாது அறிவுடையோனாறு அரசும் செல்லும், வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்று ஒரு மன்னன் கல்வியின் பெருமையை பற்றி 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே பாடியிருக்கிறான்.
அதுதான் ஆட்சியாளனுடைய இலக்கணம் என்றால், இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய கல்வி குறிக்கோளாக ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் எழுதிய அந்த பாட்டை கொண்டு வந்து வைக்கலாம். இப்படி வரலாற்றில் இருந்து இணைத்து கொள்ளுவது இயல்பு. 2047க்கான திட்டங்களின் குறியீடாக நம்முடைய ஒன்றிய அரசு எடுத்து கொண்டிருக்கிற இந்த பாடல் வந்தே மாதரம். அதுக்கப்புறம் சுலபாம் சுபலாம்னு வரும். அது 2 வார்த்தை எனக்கு புரிஞ்சது. நிறைய பேருக்கு ஜனகணமனவே புரியாது தான். ஆனாலும் அந்த பாடல் உணர்வோடு ஒன்றியதாக, அது அந்த தேசிய கீதத்தில் வரக்கூடிய அந்த இடங்கள், ஒவ்வொரு மண்ணும் இந்த நாட்டோடு இணைந்ததாக, நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமைந்தது. ஏனென்றால் அதற்கு எந்த மேட்டிமைத்தனமும் இல்லை. அது எப்படி தமிழ்நாட்டிலே மொழிக்காக நாம் போராடுகிறோமோ அப்படி தங்கள் மொழிக்காக போராடுகிற வங்காளியர்களால் பெருமையோடு பார்க்கப்படுகிற வங்காள மொழி பாடல், அவர்களுக்கு சுப்பீரியாரிட்டி என்கிற காரணம் இல்லை. ஆனால் வந்தே மாதரம் பாடல் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது அல்லது சமஸ்கிருத மயமான வங்காள மொழியில் எழுதப்பட்டது. அதை எழுதியவரை பற்றியெல்லாம் குறிப்பிட்டார்கள். இந்த பாடல் எங்கு வருகிறது என்றால், ஒரு உரையாடல் நடக்கிறது. அந்த கதை நடக்கிற இடம் சந்நியாசிகளுடைய மடம். சந்நியாசிகள் மடத்தில் அவர்கள் பேசிக்கொள்ளுவது, இந்த நாட்டை முகமதியர்கள் வந்து கெடுத்து விட்டார்கள், நம்முடைய அன்னை நாட்டை அவர்கள் அபகரித்து விட்டார்கள், அவர்களை எப்பொழுது விரட்டப் போகிறோம், எப்படி விரட்டுவது, இந்த மசூதிகளை பள்ளிவாசல்களை இடித்துவிட்டு எப்பொழுது அது ராமனுடைய கோயிலாக கிருஷ்ணனுடைய கோயிலாக மாறும் என்று பேசிக்கொள்ளுகிற இடத்தில், அதோ அவர்களுடைய குடியிருப்புகளையெல்லாம் அழித்து ஒழிக்க வேண்டும், அந்த பன்றிகளை கொண்டு வந்து இந்த கிடையில் போட வேண்டும், அவர்களுடைய வீடுகளை சிட்டுக்குருவிகளுடைய கூடுகள் சிதறடிப்பதைப் போல அவற்றை நாம் தகர்க்க வேண்டும், அந்த கூடுகளில் இருக்கிற சின்ன தூசுகளும் குச்சிகளும் எப்படி பறந்து ஓடுமோ அப்படி இவர்கள் பறந்து அலைய வேண்டும் என்று ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு இவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். அப்போ இது முடியுமா என்றால், இத்தனை கோடி சகோதரர்கள் கையிலே வாள் எடுத்தால் துர்கா நம்மை கைவிட்டு விடுவாளா என்ற பொருள்பட தாய் மண்ணை வணங்குகிறோம் என்று தொடங்கி, அதற்கு பிறகு 2 சந்திகளில் இந்த மண்ணுடைய ஜியாகிரஃபி நிலவியல் சம்பந்தப்பட்ட வர்ணனைகள், அதற்கு பிறகு 3, 4, 5, 6 வரும்பொழுது நீயே துர்கா, நீயே சக்தி, நீயே காளி, நீயே சரஸ்வதி என்ற வரிகளோடு ஒரு போருக்கு தயார் செய்கிற உணர்வை எழுப்புகிற அந்த பாடல். இது அந்த காலத்தில் எழுப்பப்பட்ட அந்த ஆனந்தமடம் நாவலின் கதை கருவுக்கு பொருத்தமானதாக இருந்திருக்கும். இப்போது அவர்கள் யார், அவர் ஏன் அதை எழுதினார் என்று நாம் ஆராய்ச்சி செய்ய முடியாது. அந்த காலகட்டத்தில் எத்தனையோ நிகழ்வுகள், ஆகவே அப்படி அது எழுதப்பட்டிருந்தது. அப்படி எழுதியவர் யார், அவருடைய வரலாறு என்ன என்பதை பற்றி நிறைய செய்திகள் வந்திருக்கின்றன. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் அங்கே பேசியிருக்கிறார், பதிவு செய்திருக்கிறார். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களுடைய வரலாற்று சாதனைகள் நிறைய. அவற்றில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தி, இந்தியாவிலே விதவைகள் மறுமணத்துக்காகவே இயக்கம் நடத்திய ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் என்ற வங்கதேசத்து சமஸ்கிருத பண்டிதர், அவர் மறுமணத்தை ஆதரித்து சட்டம் செய்ய வேண்டும் என்று போராடினார். அது எப்படி தர்மம் அனுமதிக்குமா என்ற போது, இந்து தர்மத்தில் விதவைகள் மறுமணம் கூடாது என்று சொல்லவில்லை என்பதற்கு ஆதரவான சமஸ்கிருத பாடல்களை எடுத்துக்காட்டி அந்த சட்ட முன்வரைவு வேண்டும் என்று 20,000 கையெழுத்துகள் அந்த காலத்தில் வாங்கி அவர் அரசிடம் கொடுத்தார். ஆனால் இவர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எங்கள் தர்மம் இந்து பெண்கள் மறுமணம் செய்வதை அனுமதிக்காது என்று 28,000 பேரிடம் கையெழுத்து வாங்கி கொடுத்தவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஆனால் 2047 1947 நடந்ததெல்லாம் திரும்பப்படுமானால்
ஒருவேளை விதவை மறுமண சட்டம் கூட ரத்து செய்யப்படலாம். சதி உடன்கட்டை ஏறுகிற சட்டம் கூட ஒழிக்கப்படலாம். உடன்கட்டை ஏறுவது போற்றத்தகுந்தது என்று கூட விக்சித் பாரத்தில் சட்டம் வரலாம். ஏன்னா அதையெல்லாம் முன்னெடுத்தவருடைய இந்த பாடல்தான் 2047 இலக்காக காட்டப்படுகிறது என்றால் உங்களுடைய நோக்கம் என்ன என்று ஆட்சியாளர்களை பார்த்து வரலாற்று மாணவர்கள் கேள்வி கேட்க வேண்டிய காலம் இது. அப்போ இதை பாடவே கூடாதா? இதில் ரொம்ப எளிமையாக அவங்க தூண்டுகிற ஒன்று என்னென்னா மெஜாரிட்டேரியனிசம். இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு இந்துவாக தன்னை நினைக்கிற, நாம் பெரும்பான்மை என்று நம்புகிற ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அவங்கக்கிட்ட நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பேசியதைப் போல அந்த பாடலின் ஆன்மா ஒழிக்கப்பட்டு விட்டது, நாம் இப்போது வரலாற்றை சீர் செய்கிறோம் என்று பேசினால் அவர்களுக்கு அது ஓப்பானதாக இருக்கும். அடுத்து அவர்கள் என்ன கேட்பார்கள்னா, என்னங்க ஒரு நாட்டுப்பற்றுக்கு ஒரு பாட்டு பாடக்கூடாதா? அதுக்கு கூட சண்டை பண்ணுவீங்களா? இதுக்கெல்லாம் பிரச்சனையா? இல்லைங்க, இது பிரச்சனை இல்லை, அது வெறும் நாட்டுப்பற்றை பற்றி பாடவில்லை, அதற்கு மேலே இன்னென்னதெல்லாம் பாடுது. இப்போது ஜனகணமன பாடுவதில் அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருக்கலாம், இல்லாதவராக இருக்கலாம், சர்ச்சுக்கு போகிறவராக இருக்கலாம், கோயிலுக்கு போகிறவராக இருக்கலாம், அதில் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் நான் ஏன் துர்காவை பற்றி பாடணும், நான் ஏன் சக்தியை பற்றி பாடணும்? ஓ, அப்போ பெரும்பான்மை மக்களுடைய உணர்வை நீங்கள் மதிக்க மாட்டீர்களா? எவ்வளோ வசதியாக இருக்குது பாருங்கள் கேட்குறதுக்கு. பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளை மதிப்பது என்பது நீங்கள் உங்கள் நம்பிக்கைகளை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள், நாங்கள் எங்கள் நம்பிக்கைகளை பின்பற்றுகிறோம், 2 பேரும் சேர்ந்து தேசிய கீதம் பாடுவோம், அதுதான் நாட்டுப்பற்று என்று சொல்லுவது தான் 2 பேருக்குமான மரியாதை. அப்போ அந்த தேசிய பாடல் என்று வைக்கப்படுகிற ஒரு பாடலில் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை தூண்டுகிற பின்புலம் அமையுமானால் அதை வைக்கலாமா? அதை பாட வேண்டும் என்று நம்மை கட்டாயப்படுத்தலாமா? இப்படி கட்டாயப்படுத்துவதுதான் தேசபக்தி என்று சொல்லுவதற்கு பெயர் அடக்குமுறை அல்லவா? அது மக்களாட்சி மரபுகளுக்கும் மாண்புகளுக்கும் எதிரானதல்லவா? இதுதான் இன்று மக்களுடைய உரிமைகளை பற்றி கவலைப்படுகிற சிந்தனையாளர்களுடைய கேள்வி. அதை பாடுனா என்ன என்ன இப்போ பிரச்சனை? இப்படி ஒரு கேள்வி. ஒன்றும் பிரச்சனையே இல்லை, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டிலே 1970 தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் அரசாணை பிறப்பித்து கட்டாயமாக்கப்பட்டது. அப்போ கூட சினிமா தியேட்டரில் போடுவோம் எந்திரிச்சு நில்லுங்கன்னு யாரும் சொல்லலை. பள்ளிகளில், அரசு நிகழ்வுகளில், கல்லூரிகளில் அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அனைத்திலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் கட்டாயமாக பாடப்பட வேண்டும். அந்த பாடலை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் இப்போ நம்ம எல்லோரும் பாடினோம், ஒரு சிலருக்கு பாட்டு தெரியல, கொஞ்சம் பேருக்கு சந்தேகம் வந்துச்சு, தெக்கணம் முதல்ல வருமா இல்லை இது முதல்ல வருமா, அந்த இடத்துல கொஞ்சம் தயங்கி அப்புறம் ஆனால் பாடுகிறோம், நமக்கு அதில் பிரச்சனை இல்லை. இன்னொருவர் பாடி கேட்பதிலும் பிரச்சனை இல்லை. ஏன் இல்லை? அந்த பாடலின் இடையில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, அடுத்து எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. அந்த இடத்துல அடுத்த 4 வரிகள் வருகின்றன. உங்களில் பலருக்கு அது தெரியும். அது என்ன, மாணவர்கள் யாருக்காவது தெரியுமா? உன் சீரிழமைக்கு முன்னால் 4 அடிகள் அந்த பாடலில் உண்டு. அந்த 4 அடிகள் நீக்கப்பட்டன. அவை பல்லுலகும் பல்லுயிரும் படைத்தளித்து துலக்கிடினும் ஓர் எல்லையிலா பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல். பல்லுலகும் பல்லுயிரும் படைத்து அழித்து துலக்கிடினும் எல்லையிலா பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே உதித்து ஒன்று பல வாயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்பதுதான் அந்த பாடல் முழுமையானது. இப்போ பல் உலகும் பல்லுயிரும் படைத்து அழித்து அது சிறந்து விளங்கும் போதும்
ஆனால் இவற்றையெல்லாம் படைத்த பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல், அதுக்கு வயசாகலையே, பரம்பொருள் அப்படியே இருக்கே. அதை போல உன்னிடம் இருந்து தோன்றிய கன்னடம், கலிதெலுங்கு, கவின், மலையாளம், துளு இத்தனை மொழிகளும் வளர்ந்து அந்த மக்கள் இன்றைக்கு இத்தனை கோடி பேராகிவிட்டார்கள். ஆனாலும் உன் சீரிழமை திறம் குறையவில்லையே. அப்போ நீ பரம்பொருள் அல்லவா? என்றும் குறையாத உன் சீரிழமை திறம் வியந்து அங்கேயே நிறுத்தியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதற்கு அடுத்து அப்படி இருந்தாலும் ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீரிழமை. அப்போ இன்னொரு மொழி உலக வழக்கில் இல்லை, அது அழிந்து விட்டது. அதுவும் பழமையான மொழிதான், ஆனால் அது இன்றைக்கு வழக்கில் இல்லை. அப்படி வழக்கொழிந்து போகாமல் வாழும் உன் சீரிழமை திறம். இது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மெஜாரிட்டிக்கு பிடிச்சமானது தானே, மெஜாரிட்டி மக்களுக்கு மகிழ்ச்சியானது தானே. இதை அந்த ஆரிய மொழியை உயர்வாக நினைக்கிற 4 பேர் பாடுனா என்ன குறைஞ்சி போயிடும்? மெஜாரிட்டி மக்களுடைய மனப்பான்மையை மதிக்கணும் இல்லையா? அப்போ ஏன் அவங்க பாடக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தா அந்த ஆட்சியாளருக்கு ஃபாசிஸ்ட்டுன்னு முத்திரை குத்தணும். அப்படி கேட்காமல் நாம் பாடுவது ஒரு மொழி வாழ்த்து பாடல். ஒரு வாழ்த்து பாடலை பாடும் பொழுது இன்னொன்று அழிந்து போனது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைவது நல்ல மனநிலையை காட்டாது. அதை மதிப்பவர்களுக்கு அது வருத்தத்தை உண்டாக்கும். ஆகவே அந்த வரிகளை நீக்கி விடுவோம் என்று ஒரு ஆட்சியாளர் நினைத்தால் அவர் மக்களாட்சியின் தலைவராக போற்றப்படுவார். அப்போ தமிழ்நாடு மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டான இப்படி ஒரு பாடலை வைத்திருக்கிறது. ஆனால் அத்தகைய ஒரு பாடலை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிற ஒன்றிய அரசு அதற்கு நேர் எதிராக கோபத்தை, வெறுப்பை, வன்மத்தை பெரும்பான்மை மக்கள் மனதிலே ஊதி பெருக்குவதற்காக இந்த பாடலை தேர்ந்தெடுத்தது. அதனால் நாம் இன்று அவற்றை கேள்விக்கு உள்ளாக்குகிறோம். இதற்கு மேலே ஒன்று, நம்முடைய பிரதமர் அவர்களுடைய உரையில் 1937ஆம் ஆண்டு அந்த பின்னால் இருக்கிற வரிகள் எது, சக்தி, துர்கா இதெல்லாம் போட்டு வாங்க வாழ் ஏந்துங்க என்று சொல்லுகிற அந்த வரிகள் நீக்கப்பட்டன. அதுதான் பிரிவினைக்கு காரணமானது. இதுதான் ஒரு வரலாற்று மாணவர் ஆய்வு செய்ய வேண்டிய கருத்து. இது உண்மையா? 1937இல் இந்த பாடல் வரிகள் நீக்கப்பட்ட பிறகுதான் இஸ்லாமியர்கள் பிரிந்து போக வேண்டும் என்று கேட்டார்களா? யார் அவர்களை பிரித்தார்கள்? முகமது அலி ஜின்னா முதல்ல எந்த அமைப்பில் இருந்தார்? அனைத்துக்கும் மேலாக இவர்களுடைய இந்தியாவின் தேசபக்தர்களுக்கெல்லாம் தேசபக்தராக இன்றைக்கு காட்டப்படுகிற திரு வி.டி. சவார்கர் அவர்கள், அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், அதை நம்ம மறுக்கக்கூடாது. சிறந்த எழுத்தாளர். அவர் எழுதி மிக பரபரப்பான ஒரு நூல் 1857 1857. அதற்கு அவர் வைத்த தலைப்பு த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். இந்த நூலை அவர் முதல்ல ஆங்கிலத்தில் தான் வெளியிடுகிறார். அதை வெளியிடும் பொழுது அவர் அதை அச்சுக்கு வைத்து தயாரித்த இடம் இவர்கள் எல்லோரும் சந்தித்த இந்தியா ஹவுஸ் லண்டனில் இருக்கிறது. லண்டனில் அந்த இந்தியா ஹவுஸில் சவார்கரோடு தொடர்பில் இருந்தவர் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரமாதேவி குருகுலம் கண்ட வாவேசு ஐயர். இவர்களெல்லாம் இந்தியா ஹவுஸில் ஒன்றாக பழகியவர்கள். அந்த இந்தியா ஹவுஸில் பழகிய இந்த இந்திய விடுதலை போருக்காக தீவிரமாக சிந்தித்த இளைஞர்கள் அந்த 1857 த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் என்கிற நூல் இந்தியாவுக்குள் வர வேண்டும். ஆனால் ஆங்கில அரசு அந்த நூல் வெளிவருவதற்கு முன்னால் தடை விதித்து விட்டது. தடை விதிக்கப்பட்ட நூலை எப்படி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவது? ஒவ்வொரு திட்டத்தை போடுகிறார்கள். அதில் வெற்றிகரமாக அந்த நூல்களை இந்தியாவுக்குள்ளே கடத்தி கொண்டு ஒருவர் வருகிறார். எப்படி? அவரும் மாணவர், அவரும் இந்தியா ஹவுஸில் இவர்களுடைய குழுவின் உறுப்பினர். எந்த வழியாக கொண்டு வர வேண்டும் என்றால் மும்பை போர்ட் வழியாக, அன்றைக்கு அது பாம்பே போர்ட், பாம்பே துறைமுகம்,
ஆனால் துறைமுகங்களிலேயே கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ள துறைமுகம். அந்த துறைமுகத்தின் வழியாக வெவ்வேறு வகையான பார்சலை உருவாக்கி அந்த புத்தகங்களை மறைமுகமாக கடத்தி கொண்டு ஒருவர் வருகிறார். மாட்டிக்கொண்டிருந்தால் அவர் வாழ்க்கை அத்தோடு முடிந்தது. ஆனால் அந்த சவாலை எடுத்துக்கொண்டு தேசபக்தியை நெஞ்சில் சுமந்து கொண்டு விடி சவார்கருடைய புத்தகத்தை பாம்பே துறைமுகம் வழியாக கடத்தி வந்தவருடைய பெயர் சிக்கந்தர் ஹயாத் கான். எப்பொழுது அவர் இந்த குழுவை விட்டு வெளியேற்றப்பட்டார்? ஏன் அவர் விலகினார்? அவர் ஏன் பஞ்சாபுக்காக ஒரு தனி மாநில கட்சியை அமைத்தார்? 1937 பஞ்சாபினுடைய முதல் பிரீமியரானார். தனித்து நின்று. இப்படி உங்களோடு இணைந்து இருந்த அந்த இந்தியர்களை, மதத்தை கடந்து உங்களோடு ஒன்றிணைந்தவர்களை பிரித்தது எது? இந்த பாடலா அல்லது இந்த பாடலின் நீக்கப்பட்ட வரிகளா? இந்த பாடலை எடுத்து ஆனந்த மடத்தை எதிர்த்து நீங்கள் முழங்கும் பொழுது உங்களோடு வருகிற, தேசபக்தியோடு வருகிற அந்த வேற்று மதத்து இளைஞனுக்கு, மாணவனுக்கு அது எப்படி இருக்கும்? இந்த கேள்விகள் பிரிவை உண்டாக்கியதா அல்லது அந்த பாடல் வரியை நீக்கியது பிரிவை உண்டாக்குமா? இப்போ மீண்டும் ஒப்பிட்டு பாருங்கள். தமிழ்த்தாய் வாழ்த்துல ஆரியம்போல் உலக வழக்கொழிந்து அழிந்து சிதையா என்ற சொற்கள் நீக்கப்படுவது நாகரிகமா, சேர்க்கப்படுவது நாகரிகமா? நாம் அவற்றை நீக்குவது பண்பாடு என்கிறோம். அவர்கள் அதை சேர்ப்பதற்கு பெயர் தேசபக்தி, மொழி பக்தி என்கிறார்கள். இந்த இரண்டு கருத்துக்களுக்கிடையில் இன்று இந்தியா தன்னுடைய எதிர்காலத்தை உண்மையிலேயே விக்சித் பாரத்தை நோக்கி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கவலை நம் அத்துணை பேருக்கும் வேண்டும். இது சிறுபான்மையினருக்கு எதிரான பிரச்சனை அல்ல. சிறுபான்மையினருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கிறது. இது மட்டுமல்ல. இது யாருடைய பிரச்சனை என்றால், நல்ல வளமான சிந்தனைகளோடு வளர வேண்டிய பெரும்பான்மை குடும்பத்து பிள்ளைகளை வன்முறையை நோக்கி திருப்புகிற, வெறுப்பை நோக்கி திருப்புகிற திட்டம். இதில் பாதிக்கப்படுகிறவர்கள் யாராக இருப்பார்கள்? யார் 2 நூற்றாண்டுகளாக போராடி இன்றைக்கு கல்வியை அடைந்திருக்கிறார்களோ, யார் இன்றைக்கு தான் வாழ்க்கையில் ஒரு மேம்பட்ட நிலைக்கு வந்திருக்கிறார்களோ, அந்த குடும்பத்து பிள்ளைகள் இந்த வன்மத்தோடு தெருவில் இறக்கப்படுவார்கள். எனவே இந்த எச்சரிக்கைகளை மனதில் கொண்டு இந்த வரலாற்று ஆய்வை நாம் மேற்கொள்ள வேண்டும். வரலாறு நேராகவே எப்போதும் நடப்பதில்லை. அவ்வப்பொழுது இக்கட்டான பாதைகளில் பயணம் செய்யும். ஆனால் கட்டுப்பாடற்ற குதிரையாக ஆட்சியாளர்கள் செயல்பட்டால் அது தறிகெட்டு ஓடும். மக்களாகிய நாம், we the people of India who had constituted India into a sovereign social democratic republic country, நாம் தானே செக்குலர், இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஆக நாம் அந்த கட்டுப்பாடற்று ஓடும் வெறிகொண்ட குதிரைகளை கட்டுப்படுத்துகிற இடத்தில் இருப்பவர்கள் யார்? இந்திய மக்கள். அதற்கான ஆயுதம் எது? இந்திய அரசியல் சாசனம். அவற்றின் மேன்மையை நாம் எடுத்து சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பாக, சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக, உண்மையான வரலாற்று ஆய்வாக இந்த நிகழ்வை நடத்துகிற சென்னை பல்கலைக்கழகத்தின் வரலாற்று துறைக்கு மீண்டும் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் சொல்லி சிந்தியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.